ஓஹோ, என்னடா இது? என்னோட ஹோம் மேக்கர் மிஷின் காலையிலேயே உட்காந்து ஏதோ கிரைண்ட் பண்ணிட்டு இருக்குது. என்னன்னு கேட்கலாம். என்ன பாலா, கேக் சாப்பிட்டு இருக்கியா? ஆமாங்க, என் ஃப்ரெண்டு உஷா நந்தினி இருக்கால, அவ என்ன பார்க்க வந்தா. அவ தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்தாங்க, நீங்களும் சாப்பிடுங்க. பாலா மாதிரியே கேக்கும் நல்லா குண்டா இருக்கே. உஷா வாங்கிட்டு வந்தாளா? உன் ஃப்ரெண்டு உஷா மாதிரியே ஸ்வீட்டா இருக்க. ஐயோ, நீ வயசுன்னு சொல்லி ஓப்பனா பேசிட்டேனே. ஓ, உஷா உங்களுக்கு தெரியுமா? ஒன்னும் இல்ல, சரியா ஞாபகம் இல்ல. அவ யார் இந்த ரயில்வேல வேலை செய்யறாள அந்த உஷாவா? ஆமா. ஐயோ, இந்த எலுமிச்சை பழ கலர்ல சும்மா மஞ்சள் மஞ்சள்னு கும்முன்னு இருப்பாளே அவளா? அவ தானே? ஆமா. அந்த உதடு கீழே குட்டியா சுருமுன்னு மச்சம் இருக்குமே அந்த உஷாவா? ஆமா. இந்த கெண்டைக்கால்ல கூட குட்டியா சின்னதா ஒரு மறு இருக்குமே அவளா? ஆமா ஆமா, அவ கெண்டைக்கால்ல மச்சம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது பாலா, அன்னைக்கு அவ நம்ம வீட்டு வாசல்ல செருப்பு போட்டு போனால, அப்ப பார்த்தேன். ஓஹோ. ஆனா உன் ஃப்ரெண்டு யாருமே எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அவ மூக்குல சின்னதா சிகப்பு கலர் ஒத்தக்கல்ல மூக்குத்தி போட்டுப்பாளே அவளா? ஓ, முகமே ஞாபகம் இல்ல, ஆனா சிகப்பு கலர் மூக்குத்தி ஞாபகம் இருக்கா உங்கள? யாரோ காப்பாத்த வந்த பரதேவதை குரல கேட்ட அந்த பறக்க வெட்டி ஷீலாக்கா வராங்க. அதேதான், ஸ்டைல் பண்ணி. இங்க நடந்தது நமக்குள்ளேயே இருக்கட்டும். அவங்க என்ன நல்ல பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு பைத்தியக்காரச்சி. வாங்க ஷீலாக்கா. வாங்க ஷீலாக்கா, வந்து தொலை. என்ன பண்ண காத்திருக்கியோ? பாகுபலி போர் யானையும் போர்க்களத்துல நேருக்கு நேரா பாக்குற மாதிரியே இருக்கு பாரு. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இங்க பாத்தியா, உனக்கு பிடிக்குமேனு லிட்டில் ஹார்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். தேங்க் யூ கா, அழகா இருக்கீங்க. தேங்க் யூ, நீ கூட தான் அழகா இருக்க. சரிக்கா, வாங்க வாங்க உட்காருங்க. போய் சொல்லிக்கிறாளுங்க. வாங்கக்கா, உட்காருங்க. உட்கார். பாலா, முக்கியமா நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம்? நீ தான் அந்த பெட்ரோல் கிட்ஸ் எல்லாம் வித்து கொடுத்தல்ல, அதுக்காக சின்னதா ஒரு ஸ்வீட். அதெல்லாம் எதுக்குக்கா? பரவாயில்ல, சாப்பிடுங்க. என்ன ஸ்வீட்டுக்கா? பன்னீர் ஜாம்டி. பன்னீர் ஜாமுனா? ஏய், உனக்கு தான் லிட்டில் ஹார்ட்ஸ் பிடிக்கணும். லிட்டில் ஹார்ட்ஸ், அவனுக்கு ஸ்வீட். இந்த பாலா, சாப்பிட்டு பாரு. எவ்வளவு பெரிய வாய். அப்பா, கா, நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்கக்கா. ஆஹா, எனக்கு வேண்டாம். எனக்கு சுகர் ராம்பி. என்ன சுகரா? ஒருவேளை ஸ்வீட்ல விஷம் வச்சு கொண்டு வந்திருப்பானா? நம்ம வீட்டுக்காரி ஏன் அதை பான் பராக் மேல்ற மாதிரி மேல்றா? கா, ஒன்னு சாப்பிடுங்கக்கா, பரவாயில்ல. ஐயோ பரவாயில்லடா. ஐயோ, நீங்க சாப்பிடுங்க, ஒன்னு சாப்பிட்டே ஆகணும். டைனோசர் வாயை தக்கற மாதிரியே இருக்கு, ஆனா அழகா இருக்கு. அப்பாடா, அப்ப இதுல எதுவும் இல்ல, நிம்மதியா சாப்பிடலாம். என்னடா சொல்ற? ஒண்ணும் இல்லக்கா, ஸ்வீட் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குல்ல. இந்த நீ நல்லா சாப்பிடு. இருக்குக்கா. இல்ல இல்ல, எனக்கு போதும், நீ சாப்பிடு. தாய்லாந்து பாம்பு ஊட்டி விடு. சரி பாலா, எனக்கு ஒரு ஆசை. என்னக்கா சொல்லுங்க. நாம 3 பேரும் இன்னைக்கு தான் ஒண்ணா சேர்ந்து இருக்கோம். சரி, நாம ஒரு கேம் விளையாடினா என்ன சொல்லு? விளையாடலாமே. என்ன கேம் விளையாடலாம்? நீ சொல்ல. தெரியலையே. என்னங்க, நீங்க ஏதாவது கேம் சொல்லுங்க. அக்கா, நான் ஒன்னு சொல்லவா? கண்ணை கட்டி அடிச்சு விளையாடுறது விளையாடுவோமா? ஆமாப்பா, அது என்ன கேம்? அது ஒண்ணும் இல்லக்கா. இப்போ நான் கண்ணை கட்டிட்டேன்னு வைங்களேன், ஏன் எதிர்க்க யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கள நீங்க காட்டணும். அவங்கள அடிக்கலாமான்னு கேட்பாங்க, அடிக்கலாம்னு சொல்லணும். அடிக்க வேணான்னு சொன்னா அடிக்க வேண்டாம், சரிங்களா? இவ்வளவுதான்க்கா கேம். புரியுதா? ஓகே. அப்ப நீ கண்ணை கட்டிக்க. நீயே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. அதனால என்னக்கா, நீ சொன்னா ஓகே தான். அது என்னன்னு பாப்போம். பாலா, செல்லக்குட்டி, ரெடியா? ரெடிங்க. பூம்பு மாடு இன்னைக்கு இருக்கு. கண்ணை கட்டிட்டியாடா? இது எத்தனை சொல்லு? 2க்கா. தெரியலையா? இது 5. ஓ அப்படியா? அப்ப தெரியல. குண்டு டுபுக்கே என்கிட்டயே வா. சரி, இப்ப சொல்லு. அடிக்கலாமா? வேண்டாம். அடிக்கலாமா? வேண்டாம்.
அடிக்கலாமா? ஓகே பொண்டாட்டி. அடிக்கலாம். அடிக்கலாமா? என்ன யாரும் மசாஜ் பண்றாங்க சவுண்ட் கேக்குது? அடியே இருடி. டேய் உனக்கு கண்ணு ஏதாவது தெரியுதாடா? ஐயோ இல்லக்கா, எதுவும் தெரியலக்கா. சரி சரி மறுபடியும் விளையாடலாம். ஆ, அடிக்கலாமா? வேண்டாம் அடிக்கலாமா? வேண்டாம். அடிக்கலாமா? ஓகே குட்டி, அடிக்கலாம். நல்ல முந்து அவள. டேய் டேய் இருங்க இருங்க. திரும்ப சத்தம். டென்ஷன் ஆயிடுவேன். அது என்னடா உன் பொண்டாட்டியை காட்டும்போது நீ அடிக்க வேண்டாங்கற, உன்னை காட்டும்போது அடிக்க வேண்டாங்கற, என்ன காட்டும்போது அடி அடிங்கற. ஆனா கண்ணை கட்டி இருக்கேங்கற. கண்ணை கட்டிருக்கேனேக்கா, எப்படிக்கா எனக்கு தெரியும்? அதானே காட்ட ஆடுறீங்க. இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பாலா கண்ணை கட்டுவோமா? சரி சரி கட்டு. அடுத்து வாடி. இந்த பாலா நீ கட்டு. நல்லா கட்டிட்டு முத்து அவள. இருடி. மேக்கப் அடிக்க பாக்குற பத்தியா என் பொண்டாட்டிய? மாட்னடி. அடிக்கலாமா? வேண்டாம். அடிக்கலாமா? வேண்டாம். அடிக்கலாமா? அடிக்கலாம். அடிக்கலாமா? அடியே என்ன புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் என்ன திட்டம் போட்டு அடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அடிக்கிறதா? கையில கத்தி இல்லாம போயிடுச்சே. இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல. ஐயோ அக்கா போறேன். அப்படியெல்லாம் இல்லக்கா. வேணாம் வேணாம். என்னக்கா? நான் என் புருஷன் நமச்சிவாயத்தை பார்க்க போறேன். நமச்சிவாயமா? இந்த வரகிட்ட மாட்டி முழிக்கிறானே, நடைய பத்தி அதுக்கு. குண்டமா? ஐயோ மைண்ட் வாய்ஸ் கேட்டுற போது. நாசால இருந்து வந்த வரையா? என் வீட்டு விண்வெளி வீராங்கனை இவ்வளவு ஆராய்ச்சி பண்றாளே, சந்தேகமா இருக்கே. ஆமா பாலா, என்ன மசால் வடைய முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்க? ஆமா, ஏது இந்த மசால் வடை? தெருமுனையில பாய் கடையில வாங்குனேங்க. எதுக்கு? எங்க லேடிஸ் கிளப்ல எலி தொல்லை தாங்கலையா. யாரு எலிய பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு தர்றதா லேடிஸ் கிளப் பிரசிடென்ட் வித்யாலட்சுமி சொல்லிருக்காங்க. ஓ, நம்ம வித்யாலட்சுமியா? நம்ம வித்யாலட்சுமி இல்லங்க, எங்க வித்யாலட்சுமி. சரி சரி. ஆமா, யாரெல்லாம் இந்த போட்டியில கலந்துக்க போறீங்க? கலா இந்த போட்டியில கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. இன்னைக்கு ஷீலாக்காவோட டர்ன். அவங்களால இத முடியலன்னா நாளைக்கு என்னோட டர்ன். ஓஹோ. ஆமா, நாளைக்கு எலிய பிடிக்கிறதுக்கு இன்னைக்கு எதுக்கு மசால் வடையை வாங்கி வச்சிருக்க? ஏங்க, இந்த மசால் வடை ஊசி போனாதானே நாளைக்கு வைக்கும் போது எலிக்கு வாசனை வரும். அந்த வாசனைக்கு தான் எலி வரும். ஓஹோ, அப்படியா? இப்படி ஒரு விஷயம் இருக்கா? ஆமாங்க. ஓகே ஓகே சரி. இந்த விம்பார் கேட்டல்ல, இந்த வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமா. எதுக்கு இந்த சோப்பு? சாயந்தரம் கோவிலுக்கு போணுங்க, அதான் வாங்கிட்டு வர சொன்னேன். கோவிலுக்கு எதுக்கு சோப்பு? அது ஒண்ணும் இல்லங்க, அம்மனுக்கு 100 எலுமிச்சை பழம் சாத்திரதா வேண்டியிருந்தேன். இதுலதான் 100 எலுமிச்சை பழத்தோட சக்தி இருக்குல்ல, அதனாலதான் இத வாங்கிட்டு வர சொன்னேன். தாயே, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கு அப்பாஸுக்கு பதிலா உன்னை அனுப்பிருக்கணும். அணுகுண்டு வெடிக்க காத்திருக்கு. பாலா, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள்? இன்னைக்கு உலக தம்பதியர் தினம். ஓஹோ, அப்படியா? அதனால நம்ம 2 பேரும் இன்னைக்கு சேர்ந்து உறுதிமொழி எடுக்க போறோம். என்ன உறுதிமொழி? அப்படியா? கையை நீட்டு. உலக தம்பதியர் தினமான இன்று, உலக தம்பதியர் தினமான இன்று நாம் இருவரும் தம்பதிகளாக மனமொத்து வாழ்வோம். மனமொற்று வாழ்வோம். எக்காரணத்தை முன்னிட்டும் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட மாட்டோம். எது? சண்டை போட மாட்டோமா? ஏன்? சண்டை போடாம எப்படிங்க வாழ்றது? ஏய், என்ன பாலா, டியூப்லைட் எப்படி புரிய வைக்கிறது? இது உறுதிமொழி எடுக்கணும். அதெல்லாம் முடியாதுங்க. சண்டை போடாமல எப்படி இருக்க முடியும்? ஐயோ, என்ன இப்படி சொல்றாளே, சொதப்புறாளே. சரி, அவங்க அக்கா எலி பிடிக்கிற கதை அது என்னாச்சு? எலிய பிடிச்சாலா இல்லையா? ஷீலாக்கா எலிய பிடிச்சிட்டாங்கங்க. நிஜமாவா சொல்ற? ஆமாங்க. நாளைக்கு காலையில லேடிஸ் கிளப்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல ஷீலாக்காவுக்கு எங்க பிரசிடென்ட் வித்யாலட்சுமி 1000 ரூபாய் பரிசு கொடுக்க போறாங்க. அப்படியா? பரவாயில்லையே, யாருக்குமே கிடைக்காத எலி
அந்த ஷீலாக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? ம்? எப்ப பாரு ஷீலாக்காவ உங்களுக்கு குறை சொல்றதே வேலையா போச்சுங்க. அவங்க எலி பிடிச்சாங்கன்னா சந்தோஷப்பட வேண்டியதானே? ஆமா, சந்தோஷப்பட வேண்டியதான். சரி சரி, என்னமோ பண்ணு. அங்க பாரு, இதோ போன் வருது பாரு. கலா தாங்க போன் பண்றா. ஹலோ, சொல்லு கலா. அக்கா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்க்கா. என்ன விஷயம்? ஷீலாவோட ஃப்ராடு தனத்தை கொஞ்சம் கேளு. என்ன கலா? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு எலி பிடிக்கிறவன் இருக்கான். அவன்கிட்ட 100 ரூபாவை கொடுத்து 2 எலிய வாங்கியிருக்கா. ஓஹோ, அவன்கிட்ட 200 ரூபா கொடுத்த உடனே அவன் எனக்கு உண்மையை சொல்லிட்டான். அப்படியா? அவன் கொடுத்த எலிய காட்டிதான் ஷீலா 1000 ரூபா பரிசு வாங்க பிளான் போட்டிருக்கா. ஓ, ஆக மொத்தம் அவ லேடிஸ் கிளப்ல இருந்து எலிய பிடிக்கல, எலி பிடிக்கிறவன் கிட்ட இருந்து எலிய வாங்கியிருக்கா. அப்படியா? ஆக்சுவலா நடக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நான் உண்மைய சொல்றேன், கேளு. என்ன கலா? இதுதான்க்கா உண்மை. நான் சொல்றபடி செஞ்சா அந்த 1000 ரூபாய் உனக்கே கிடைக்கும். ஓ, தேங்க்ஸ் கலா. நான் சொன்ன விஷயத்த ரகசியமா வச்சுக்கோக்கா. சரி, நான் ரகசியமா வச்சுக்கிறேன். நாளைக்கு அதே மாதிரி நான் செஞ்சிடுறேன். சரிக்கா, நான் வைக்கிறேன். பாய் பாய். ஏங்க, நீங்க என்ன பண்றீங்க? உடனே போய் ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்க. எதுக்கு பாலா ஒரு சீப்பு வாழைப்பழம்? அதெல்லாம் கேட்காதீங்க. போய் வாங்கிட்டு வாங்கடா, வாங்கிட்டு வாங்க. போங்க, எழுந்திருச்சு போங்க. சரி போங்க. போறேன். ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வச்சு நம்ம வீட்டு ஜூல இருக்கிறது என்ன பண்ண போதோ? எழுத்துறா. பாலா நில்லு. என்ன லுக்கு? என்னங்க? எங்க அவசரமா போயிட்டு இருக்க? லேடிஸ் கிளப் போயிட்டு இருக்கேங்க. என்ன ஆச்சு? அந்த போட்டியில ஷீலா எலிய பிடிச்சாச்சா? எங்க பிடிச்சாங்க? ஷீலா எலி பிடிக்கிறேன்னு ஃப்ராடு தனம் பண்ணிருக்காங்க தெரியுமா? அப்படியா? என்ன ஃப்ராடு தனம்? அவங்க எலி பிடிக்கிறவங்க கிட்ட காசு கொடுத்து எலிய வாங்கி நான் பிடிச்சேன்னு சொல்லி அத பிரசிடென்ட் வித்யாலட்சுமி கிட்ட காட்டியிருக்காங்க. ஓ, அத நம்பி நம்ம வித்யாலட்சுமியும் 1000 ரூபாய் காசு கொடுக்கறதுக்கு போயிட்டாங்க. நான் விடுவேனா? நடுவுல உள்ள பூந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு நக்கீரர் மாதிரி தடுத்து நிறுத்திட்டேன்ல. ஓஹோ, அப்படியா? திருவிளையாடல் மாதிரியா? ஆமா. சரி, இப்ப என்ன? இப்போ என்னோட டர்ன்ங்க. நான் போய் எலிய பிடிக்க போறேன். சரி, எலிய பிடிக்கிறதுக்கு நீ மசால் படம் தானே வாங்கி வச்ச, அதை நான் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு போறேன். அதுவா? அது சஸ்பென்ஸ். நான் வந்து சொல்றேன். போயிட்டு வரேன். பாய். என்ன இது, ஒரு மார்க்கமா நடந்து போறாளே. என்ன பிரச்சனை இழுத்துன்னு வர போறாளோ தெரியலையே. புடிங்க 1000 ரூபாவை. பாலா, என்னது இது? எலிய புடிச்சிட்டியா? எலி எங்க புடிச்சேன்? குரங்க தான் புடிச்சேன். என்னது, குரங்க புடிச்சியா? எலி எப்படி குரங்காச்சு? நரிதனை பரியாக்கிய சிவபெருமானை விட நீ பெரிய ஆளா இருப்ப போல இருக்கே. லேடிஸ் கிளப்ல எலியும் இல்ல, பெருச்சாலியும் இல்ல. பக்கத்துல இருந்த மரத்துல இருந்து குரங்கு ஒண்ணு ஜன்னல் வழியா வந்து எங்க கிளப் சாமான்களை எல்லாம் அடிச்சு காலி பண்ணிட்டு இருந்தது. இந்த விஷயத்த கலாவுக்கு அந்த எலி பிடிக்கிறவன் சொல்லிருக்கான். அதனால கலா சொன்ன மாதிரி ஒரு ட்ரங்க் பெட்டியில வாழைப்பழத்தை வச்சு குரங்கு கண்ணுல படுற மாதிரி வச்சேன். குரங்கு வந்து அதை எடுக்கும் போது பெட்டி மூடி விழுந்து குரங்கு மாட்டிக்கிச்சு. அந்த பெட்டியில சின்னதா ஒரு ஓட்டை இருந்ததுனால குரங்கால சுவாசிக்க முடியுது. இன்னைக்கு காலையில தான் குரங்காட்டி வந்து அந்த பெட்டியில இருந்த குரங்க தூக்கிட்டு போயிட்டான். எங்க பிரசிடென்ட் வித்யாலட்சுமிக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாம இன்னைக்கு எங்க கிளப்ல ஃபங்க்ஷன் வச்சு எனக்கு 1000 ரூபாய் பரிசும் கொடுத்துட்டாங்க.
நிஜமாவே என் தங்கச்சி கலா கிரேட் தாங்க. அப்பா, கலா கிரேட்னு இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியே. ஏன் தங்கச்சி இல்ல என்ன மாதிரி தானே இருப்பா. ஓ ஓ, உன்ன மாதிரியா? ம். பெண்கள் நாட்டின் கண்கள் என்றால் பாலாவும் கலாவும் கண்களே.